சினிமா ஷூட்டிங் கூட இப்படி இல்லையா, மூவிங்லே தான் இருக்கிற. சூப்பர் சூப்பர். உங்கள் பேர்? தமிழ்ச்செல்வன். நல்லா வேலையை வீசுனீங்க. நல்லா வீசுவாங்க. சரி, இப்போ எந்த அளவுக்கு இறால் வறுத்த பொறுத்து தான். தண்ணி கம்மியாகவே இருக்கட்டும், இன்னும் வெளியில் துள்ளும். சைஸ் வந்திருக்கு குழம்பு. ரெண்டு கிலோ இருக்குமா? 2 கிலோ வந்தாலே பெஸ்ட்டு தான். பார்த்து சைஸ் பெருசாக ஜாக்கிரதையாக பிடிக்கணும், இல்லைன்னு வச்சுக்கேன் படார்னு அடிச்சுனா ரத்தம் வந்துடும். எனக்கு எப்படியா ரத்தம் வந்துடுச்சு கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி. சின்ன டப்பா தண்ணி வச்சுக்கலாம், பக்கெட் வெளியே போட்டு தண்ணி தயார் பண்ணி வச்சு இது பண்ணிக்கலாம். வாழையில அள்ளி இல்லை ஒரு வாழையில அள்ளி எடுத்துக்கணும். நமக்கு தேவை டெட் பீஸ் வரக்கூடாது. தண்ணி நிற்கும், இதில் நிற்காது இல்லை. அப்படியா? சரி சரி. வரல 15 நாளைக்கு அப்புறம் மோல்டிங் செல்ஸ் எதாவது இருக்கான்னு பாரு. மோல்டிங் செல்லு, மோல்டிங் செல் இரு இது வரும், அது மென்ஷன் பண்ண வேணும். மோல்டிங் செல் எதாவது இருக்கான்னு பாரு. இல்லை மோல்டிங் செல்லு தனியாக வந்திருக்கா பாரு. பீஸ் நல்லா இருக்கு இல்லையா? கில் ஜோக் அது மாதிரி எதுவுமே இல்லை, நல்லா தான் இருக்குது. பார்த்தேன் கம்மியாக இருக்குல்ல, கம்மியாக இருந்தாலும் என்ன ஒன்று கம்மியாக இருந்தால் உங்களுக்கு ஃபாஸ்ட்டு குரோத் வரும். தான் பீச் இருக்கான்னு தெரியும். அதான் நாளைக்கு நீங்கள் சாம்பிள் எடுக்கும்போது மோட்ரு ஓட விட்டு அதுலேயும் ஒரு பாட்டில் தண்ணி பிடிச்சி வைங்க. ஏன்னா எனக்கு போர் வாட்டரில் சந்தேகமாக இருக்குது. போர் வாட்டரில் எனக்கு சந்தேகமாக இருக்குது. ஆமாம் 2 பாட்டில் கொடுங்க எனக்கு. ஆனால் கேப் இல்லாத கொடுக்கணும், ஏர் கேப் இருக்கக்கூடாது. அதில் ஃபுல்லாக கொடுத்துடணும். கண்ணாடி பாட்டில் தாங்க, கண்ணாடி பாட்டில் கொடுக்கணும், பிளாஸ்டிக் பாட்டிலும் கொடுக்கக்கூடாது. சொன்னேன் கோட்டர் பாட்டில் மாதிரி ஏதாவது இருக்கும், வெந்நீர் விட்டு கழுவிட்டு, ஒன்றும் இல்லை சோப்பு போட்டு நல்லா கழுவிட்டு வெந்நீர் ஒரு தடவை விட்டு கழுவிட்டு அது பிறகு காய வச்சு கொடுங்க. அதில் தான் எடுக்கணுமே முறையாக, கண்ணாடி பாட்டில் தான் எடுக்கணுமே. அதுவும் கேப் இல்லாமல் எடுக்கணும், அந்த ஏர் மாரி ஆடக்கூடாது. இல்லை அள்ளி காட்டுங்க கையில், இல்லை 2 கையில். இல்லை வெயில் படல, நிழலாக இருக்குது. ஒரு தமிழாட்ட வரட்டும். இந்த சைடு இல்லை கேட்டுங்க. இல்லை சரியாயிடும். தண்ணி ஊற்றணுமா? போதுமா? போதும், தண்ணி போதும். கொஞ்சம் வந்துடும் தமிழ். இப்போ அள்ளி காட்டுங்க கையில்.